ஞானகுரு அவர்கள் இந்த உடலுக்கு பின் நாம் சென்றடைய வேண்டிய எல்லையை பற்றி, அதற்குண்டான வழிமுறையை பற்றி உணர்த்துகின்றார்கள். ஏனென்றால் என்று இருந்தாலும் இந்த உடலை விட்டு நமது ஆன்மா ஒரு நாள் பிரியத்தான் செய்யும். அது சமயம் என்ன செய்ய வேண்டும்? குருநாதர் காட்டிய வழியில் பௌர்ணமி தியானம் இருக்கும் பொழுதெல்லாம் உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணையச் செய்து அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று அனைவரும் சேர்ந்து உந்தி விண்ணிலே செலுத்த வேண்டும். அப்பொழுது சப்தரிஷி மண்டலங்களிலிருந்து வெளிப்படும் ஆற்றல் மிக்க உணர்வலைகள் அந்த உயிரான்மாவிலே பட்ட பின் இன்னொரு உடல் பெறும் உணர்வின் சத்தை அது பஸ்பமாக்கிவிட்டு உணர்வின் ஒளி சுடராக அந்த உயிரான்மா வளரத் தொடங்கும். எத்தனையோ மனிதர்களை இந்த விஞ்ஞான அறிவு கொண்டு ராக்கெட் மூலம் விண்ணிலே அனுப்பியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த ராக்கெட் விபத்தாகி வெடித்துவிட்டால் இறந்த ஆன்மா அங்கே விண்ணிலே தான் மிதந்து கொண்டிருக்கும். அப்படி மிதந்தாலும் அங்கிருக்கக்கூடிய மற்ற கதிரியக்க சக்திகள் அதில் படப்படும் பொழுது அந்த உயிரான்மா உயர்ந்த நிலை பெற முடியாது, ஒளிச்சரீரமும் பெற முடியாது. வானிலை பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் மிதந்தாலும் அது செயலற்றதாகத்தான் மாறும். ஆனால் இங்கே நாம் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி உடலை விட்டு பிரிந்த உயிரான்மாக்களை இங்கிருந்து சப்தரிஷி மண்டலத்திற்கு ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி விண் செலுத்தும்படி செய்கின்றோம். போது அந்த சப்தரிஷி மண்டலத்திலிருந்து வெளிப்படக்கூடிய சக்தி வாய்ந்த உணர்வலைகள் இந்த உயிராத்மாவிலே கலக்கப்படும் பொழுது அது உணர்வின் ஒளியாக செயல்படுகின்றது. விஞ்ஞான முறைப்படி மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பியிருந்தாலும் விபத்தாகி இறந்தால் நச்சுத்தன்மை கொண்ட உயிரான்மாவாகத்தான் விளைகின்றது. விண்ணிலே சுழண்டு கொண்டிருந்தாலும் சந்தர்ப்பத்திலே மற்ற கோளின் ஈர்ப்பிற்குள் வந்தால் உடல் பெறும் தன்மையற்று விஷத்தின் ஆற்றல் கொண்ட குறுகிய உடல்களாகி புழு போன்ற உயிரினங்களாகத்தான் உடல் பெற முடியும். அல்லது அப்படியே மனித உணர்வு கொண்ட உடல் பெற்றாலும் கூட சிந்தனை இழந்து வேதனைப்பட்டு விஷத்தின் தன்மையைத்தான் வளர்த்து கொண்டே இருக்க முடியும். ஆனால் மெய்ஞானிகள் காட்டிய வழியில் நாம் செல்லப்படும் பொழுது சுலப நிலைகள் விண் செல்ல முடியும். நமது குருநாதர் காட்டிய அருள்வழியில் விண் செல்லும் பாதையை எந்த மகரிஷி நமக்கு காட்டினாரோ அவரின் உணர்வின் ஆற்றலை இங்கே தொடர்புகளாக உங்களுக்கு ஏற்படுத்துகின்றோம். அதை தொடர் வரிசையாக உங்களுக்குள் பதிவு செய்து அந்த ஆற்றலை ஓங்கி வளர்க்கும்படி செய்து இந்த உணர்வின் புலனறிவை சப்தரிஷி மண்டலத்துடன் உங்களை இணைக்க செய்யப்படுகின்றது. அவ்வாறு இணைத்து கொண்டமே ஆனால் உடலை விட்டு பிரியும் பொழுது அனைவரும் சேர்ந்து ஏக காலத்தில் உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்களை உந்தி அங்கே செலுத்தப்படும் பொழுது சுலப நிலைகள் இணைய செய்ய முடியும். நாமும் அங்கே இணைய முடியும். இதைப் போல உந்தச் செய்வதற்குத்தான் அன்று ஒவ்வொரு ஞானியும் சாதாரண மனிதனை தேடி வந்தார்கள். அந்த ஞானிகள் பூமியிலே வாழும் காலத்தில் எவ்வளவு ஆற்றல் மிக்க சக்திகளை பெற்றிருந்தாலும் மற்ற மனிதர்களுடன் தொடர்பு கொண்டு அவருடைய துன்பத்தை போக்கச் செய்து அந்த பாச உணர்வின் சத்தை தனக்குள் எடுத்து நல்ல உணர்வின் சத்தை தனக்குள் வளர்த்து தன் மீது அந்த எண்ணத்தை வளர்க்கும்படி செய்து தன் சிஷ்யர்கள் சிலரிடம் சொல்லி இன்ன உணர்வு கொண்டு என்னை விண்ணிலே உந்தி நீ செலுத்து என்று உந்தி செலுத்தும்படி செய்து அவ்வாறு விண் சென்றவர்களே பலர். அதனால்தான் ஒரு ஆன்மா உடலை விட்டு பிரிந்தது என்று நீங்கள் கேள்விப்பட்டால் அவர்களை விண் செலுத்த வேண்டும் என்ற உணர்ச்சிகள் உந்தப்படுகின்றது. சப்தரிஷி மண்டல நினைவுகளை உங்களுக்குள் கொண்டு வரப்படுகின்றது. அதைத்தான் பயிற்சியாக நாம் கொடுத்து கொண்டு வருகின்றோம். அதாவது உடலை விட்டு பிரிந்த எடையற்ற அந்த உயிரான்மாவை இயக்க வல்ல உணர்வின் ஆற்றலை மனித உடலுக்குள் இருந்த நினைவு நிலைகளை கூட்டி அந்த உணர்வுடன் தொடர்பு கொண்டு சப்தரிஷி மண்டலத்திலே செலுத்த முடியும். அத்தகைய விண் செல்லும் தொடர் வரிசையை நாம் ஏற்படுத்தினால் நாமும் சரி நமக்கு பின் செல்வர்களுக்கும் அதே நிலை இயக்கப்படுகின்றது. ஆனால் இதை அறியாதவர்கள் அல்லது இந்த முறைப்படி தியானம் செய்யாதவர்களை அங்கே விண் செலுத்த வேண்டும் என்றால் உடல் விட்டு பிரிந்த அந்த ஆன்மாக்களை அவர்கள் தாய் தந்தையருடன் ஒன்று சேர்த்து அந்த உணர்வுடன் இயக்க செய்து அவருடைய துணை கொண்டு அங்கே அனுப்ப முடியும். இந்த வழி தெரியாதவர்களை அப்படித்தான் விண் செலுத்த முடியும். ஏனென்றால் இதெல்லாம் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் நமக்கு காட்டிய மெய்வழி. இந்த உடலுக்கு பின் உடலை விட்டு பிரிந்து சென்ற ஒவ்வொரு உயிரான்மாக்களையும் அது எவ்வாறு எந்த நுட்பங்கள் கொண்டு விண் செலுத்த வேண்டும் என்று எமக்கு வகுத்து கொடுத்த அந்த வழியினைத்தான் உங்களுக்குள்ளும் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி
அதற்குண்டான வழிமுறைகளை தெளிவாக்கிக் கொண்டு வருகின்றேன் என்று குரு இதிலே வழிகாட்டுகின்றார்கள்.